அனுமதிப்பதும் கடமை. ஆனால் பாவத்தை செய்யும்படி ஏவப்பட்டால் அங்கே யாருக்கும் கட்டுப்படுத்தலும் இல்லை, செவி சாய்த்தலும் இல்லை. வண்டலுக்கும் கஞ்சனுக்கும் மறுமை நிலை என்ன? கொடை வள்ளல் அல்லாஹ்விற்கும் நெருக்கமானவன், மக்களுக்கும் நெருக்கமானவன், மேலும் சொர்க்கத்திற்கும் நெருக்கமானவன், நரகத்திற்கு தூரமானவன். கஞ்சன் அல்லாஹ்விற்கும் தூரமானவன், மக்களுக்கும் தூரமானவன், சொர்க்கத்திற்கும் தூரமானவன், நரகத்திற்கு நெருக்கமானவன். கொடை வள்ளலான மடையன் கஞ்சனான வணக்கசாலியை விட அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவன். வீட்டை விட்டும் பெண்கள் எப்போது வெளியேறலாம்? பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வர அல்லாஹ் உங்களுடைய அவசியமான தேவை இருந்தால் மட்டும் அனுமதிக்கிறான். கணவரிடம் இருப்பது திருடாகுமா? உனக்கும் உனது குழந்தைகளுக்கும் போதுமான பணத்தை அவருடைய பொருளில் இருந்து நியாயமான முறையில் எடுத்துக்கொள் என்று கஞ்சரான அபு சுஃபியானுடைய மனைவியும் உத்பாவின் மகளுமான ஹிந்தாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வெட்கம் எதனை தரும்? வெட்கம் நன்மை தவிர வேறு எதையும் தராது. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்பர் 6. சீக்கிரம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமின் மீது உள்ள கடமைகள் எத்தனை? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6 அவை. 1. அவரை பார்த்தால் சலாம் சொல். 2. ஈமானின் கிளைகள் எத்தனை? ஈமானின் கிளை 60க்கும் மேற்பட்ட கிளைகள் ஆகும். வெட்கம் அதில் ஒரு கிளை. பரிசுத்தப்படலைன்னா பெருமையா தெளிவா சொல்லுங்க. பொறாமையின் குணம் என்ன? பொறாமையின் குணம் என்ன? பொறாமை பற்றி நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். நெருப்பு விறகை தின்பதை போல பொறாமை நன்மையை தின்பிடும். கவிதையில் என்ன இருக்கிறது? நிச்சயமாக கவிதையில் ஞானம் இருக்கிறது. மரணித்தவரின் மீது ஒப்பாரி வைப்பது கூடுமா? உயிரில்லாதவர் மீது ஒப்பாரி அழுகையால் இறந்தவர் வேதனை செய்யப்படுகிறார்கள். சரி. நம்பர் நம்பர் 7. நம்பர் 7. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்பது பிறர் நலன் நாடுவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதை கேட்ட சஹாபாக்கள் யாருக்காக யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ்விற்காக, அவனுடைய வேதங்களுக்காக, அவனுடைய ரசூல்மார்களுக்காக, முஸ்லிமான தலைவர்களுக்காக மற்றும் அனைத்து மக்களுக்காகவும் என்று கூறினார்கள். பெரியவர்களின் எல்லா கட்டளைகளுக்கும் கட்டுப்பட வேண்டுமா? பாவத்தை கொண்டு ஏவப்படாதவரை கட்டுப்படுதலும் செவிசாய்ப்பதும் கடமை. ஆனால் பாவத்தை செய்யும்படி ஏவப்பட்டால் அங்கே யாருக்கும் கட்டுப்படுதலும் இல்லை, செவிசாய்த்தலும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டோக்கன் நம்பர் 8. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
உண்மையும் பொய்யும் என்ன செய்யும்? உண்மையை பற்றி பிடியுங்கள், ஏனென்றால் உண்மை நன்மையின் பக்கம் வழிகாட்டும், நன்மை சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும். ஒரு மனிதன் உண்மை பேசி பலமாக பற்றியும் காலமெல்லாம் அல்லாஹ்விடத்தில் சித்திக் உண்மையாளன் என்று எழுதப்படுவான். பொய்யை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன், ஏனென்றால் பொய் தீமைகளின் பக்கம் வழிகாட்டும், தீமைகள் நரகத்தின் பக்கம் வழிகாட்டும். ஒரு மனிதன் பொய்யனாகவும் பொய்யை பலப்படுத்தியவனாகவும் இருக்கும் காலமெல்லாம் அவன் அல்லாஹ்விடத்தில் பொய்யன் என்ற பட்டியலில் எழுதப்படுவான். ஒரு பெண் பூனையால் நரகத்திற்கு போனது ஏன்? பூனைக்கு உணவு கொடுக்காமலும் அதை அவிழ்த்து மேய விடாமலும் கட்டி வைத்திருந்த பெண் நரகத்தில் நுழைந்தாள். அமல்களின் பலன் எதனால் வரும்? நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்ததாகும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எண்ணபடியே கிடைக்கும். மரணித்தவர்கள் மீது ஒப்பாரி வைப்பது கூடுமா? உயிர் உள்ளவர்களின் ஒப்பாரி அழுகையால் இறந்தவர்களுக்கு வேதனை செய்யப்படுகிறார்கள். நாம் நம்மை யாருடன் ஒப்பிட வேண்டும்? உங்களை விட கீழ் நிலையில் இருக்கிறவர்களை பாருங்கள், உங்களை விட மேல் நிலையில் இருக்கிறவர்களை பார்க்காதீர்கள். அது அல்லாஹ் உங்கள் மீது செய்திருக்கக்கூடிய நியமத்துகளை அற்பமாக கருதாமல் இருக்க தகுதியாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பக்கம் நம்பர் 9. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பதவியை விரும்பலாமா? யார் நம்மிடம் பதவியை விரும்பி கேட்கிறாரோ நிச்சயமாக நாம் அவரை நம்முடைய காரியங்களில் அதிகாரியாக ஆக்க மாட்டோம். கொலை செய்யப்பட்டவன் நரகவாதியா? 2 முஸ்லிம்கள் தங்கள் வாளால் சந்தித்து அதில் ஒருவர் தன்னுடைய தோழரை கொன்றுவிட்டால் அப்போது கொன்றவரும் கொல்லப்பட்டவரும் நரகத்திலே இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கொன்றவர் சரி, கொல்லப்பட்டவர் ஏன் நரகம் செல்வார் என்று சஹாபாக்கள் கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக இவரும் தன்னுடைய தோழரை கொல்வதின் மீது பேராசை கொண்டவராக இருந்தார் என்று கூறினார்கள். கியாமத் நாளில் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள் யார், தூரமானவர்கள் யார்? கியாமத் நாளில் மக்களில் அல்லாஹ்விற்கு மிக பிரியமானவனும் அவனுக்கு மிக நெருக்கமானவனும் நீதியுள்ள தலைவனாகும். கியாமத் நாளில் மக்களில் அல்லாஹ்விற்கு கோபமானவனும் இன்னும் அவனுக்கு மிகவும் தூரமானவனும் அநீதி செய்யும் தலைவனாவான். அழிவை தரும் 7 விஷயங்கள். அழிவை தரும் 7 விஷயங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். 1. அல்லாஹ்விற்கு இணை வைப்பது. 2. சூனியம் செய்வது. 3. நியாயமின்றி ஒருவரை கொலை செய்வது. 4. வட்டியை சாப்பிடுவது. 5. அனாதைகளின் சொத்தை உண்பது. 6. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டி ஓடுவது. 7. அப்பாவி பத்தினி பெண்களை அவதூறு கூறுவது. யாரை பற்றி யாரிடம் கியாமத் நாளில் விசாரிக்கப்படும்? நீங்கள் அனைவருமே ஒரு கண்காணிக்கும் பொறுப்பாளர்களே. ஒவ்வொரு பொறுப்பாளரும் அவருக்கு கீழுள்ளதை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவார். தலைவர் மக்களின் பொறுப்பாளர், அவர்களை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். சாதாரண மனிதன் அவருடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளன், குடும்பத்தை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். ஒரு பெண் கணவனுடைய வீட்டிற்கு பொறுப்பானவன், அவள் அதை பற்றி விசாரிக்கப்படுவான். ஒரு பணியாளன் அவருடைய எஜமானின் பொருட்களுக்கு பொறுப்பானவன், அதை பற்றி அவன் மறுமையில் அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பக்கம் நம்பர் 10. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. பெரியவர்களின் எல்லா கட்டளைகளுக்கும் கட்டுப்பட வேண்டுமா? உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மேலும் மீனமாக பெரியவர்களின் எல்லா கட்டளைகளுக்கும் கட்டுப்பட வேண்டுமா? ஹராமான குடிபானம் இது. போதை தரும் ஒவ்வொரு குடிபானமும் ஹராம் ஆகும். அல்லாஹ் யாரிடம் பேச மாட்டான்?
மூன்று நபர்கள் கியாமத்தினால் அவர்களையும் அல்லாஹ் பேச மாட்டான், அவர்கள் பக்கம் பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தம் படுத்த மாட்டான். மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. 1 விபச்சாரம் செய்யும் முதியவன், 2 பொய் பேசும் மன்னன், 3 பெருமை அடிக்கும் ஏழை. மார்க்கம் கடினமானதா இலகுவானதா? நிச்சயமாக இந்த மார்க்கம் லேசானது, யாரும் அதை கடினமாக்க மாட்டார்கள். அதில் அவரை மிகத்தே தவிர நடுநிலையாக இருங்கள், நற்செய்தி கூறுங்கள், காலையிலும் மாலையிலும் இரவின் பகுதியில் அப்படின்னு உதவி தேடுங்கள். மரணித்த பின்னும் மனிதனின் ஆதமனின் மகன் இறந்து விட்டால் அப்போது அவனுடைய செயல்கள் அமல்கள் அவனை விட்டு நின்று விடுகின்றது. 3 அமல்கள் தவிர: 1 தொடர்படியான தர்மம், 2 பயனுள்ள கல்வி, 3 அவருக்கு துவா செய்து கொண்டிருக்கும் சாலிகான பிள்ளை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வாக்கர் நம்பர் 11. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொலை செய்யப்பட்டவன் நரகவாதியா? 2 முஸ்லிம்கள் தங்கள் வாளா சந்தித்து அதில் ஒருவர் தன்னுடைய தோழரை கொன்றுவிட்டால் அப்போது கொன்றவரும் கொல்லப்பட்டவரும் நரகத்திலே இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கொன்றவர் சரி, கொல்லப்பட்டவர் ஏன் நரகம் சொல்றார் என்று சஹாபாக்கள் கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக இவரும் தன்னுடைய தோழரை கொல்வதன் மீது பேராசை கொண்டவராக இருந்தார் என்று கூறினார்கள். குழந்தைகளிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மேலும் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். இன்னொரு முஸ்லிமின் மீது உள்ள கடமைகள் எத்தனை? ஒரு முஸ்லிம் மீது இன்னொரு முஸ்லிம்குரிய கடமைகள் 6. அவை: 1 அவனை சந்தித்தால் அவனுக்கு சலாம் சொல், 2 உன்னை அவன் அழைத்தால் அதற்கு பதிலளி, 3 அவனுடன் நலவை தேடினால் அவனுக்கு நலவை செய், 4 அவன் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அது பதிலாக எர்ஹமுல்லாஹ் என்று நீ சொல், 5 அவன் நோய்ச்சால் அவனிடம் நலம் விசாரி, 6 அவன் இறந்து விட்டால் அவன் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல். ஈமான் என்பது 60க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. வெட்கம் ஈமானின் ஒரு கிளை ஆகும். வள்ளலுக்கும் வஞ்சனுக்கும் வறுமை நிலை என்ன? கொடை வள்ளல் அல்லாஹ்விற்கும் நெருக்கமானவன், மக்களுக்கும் நெருக்கமானவன், மேலும் சொர்க்கத்திற்கும் நெருக்கமானவன், நரகத்திற்கும் தூரமானவன். கஞ்சன் அல்லாஹ்விற்கும் தூரமானவன், மக்களுக்கும் தூரமானவன், சொர்க்கத்திற்கும் தூரமானவன், நரகத்திற்கும் நெருக்கமானவன். கொடை வள்ளலான மடையன் கஞ்சனான மனகசாரியை விட அல்லாஹ்விற்கு மிக பிரியமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசாத கண்டு யாரும் பேசாதீங்க. டோக்கன் நம்பர் 12. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மார்க்கம் என்பது என்ன? மார்க்கம் என்பது பிற நலம் நாடுவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதை கேட்ட சஹாபாக்கள் யாருக்காக யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டதற்கு அல்லாஹ்வுக்காக, அவனுடைய ரசூல்மார்களுக்காக, அவனுடைய வேதங்களுக்காக மற்றும் முஸ்லிமான தலைவர்களுக்காக, மேலும் அனைத்து மக்களுக்காக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வீட்டை விட்டும் பெண்கள் எப்போது வெளியேறலாம்? வீட்டை விட்டு பெண்கள் வெளியேற அல்லாஹ் உங்களுடைய அவசிய தேவை இருந்தால் மட்டுமே அனுமதிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஈமானின் கிளைகள் எத்தனை? ஈமான் என்பது 60க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. வெட்கம் ஈமானின் ஒரு கிளைகளாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யாரை பற்றி யாரிடம் கியாமத் நாளில் விசாரிக்கப்படும்? நீங்கள் அனைவருமே ஒரு கண்காணிப்பு பொறுப்பாளர்களே. ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கு கீழ் இருப்பதை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவார். தலைவர் மக்களின் பொறுப்பாளர், அவர்களை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். ஒரு சாதாரண மனிதன் குடும்ப பொறுப்பாளர், குடும்பத்தை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டிற்கு பொறுப்பாளி, அவைகளை பற்றி அவள் விசாரிக்கப்படுவாள். ஒரு பணியாளர் தன்னுடைய எஜமானுடைய எல்லா பொருள்களுக்கும் பொறுப்பானவன், அவை
பிள்ளைகளை பற்றி மறுமையில் அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை நாம் வைக்கலாமா? என் பெயரை கொண்டு நீங்களும் பெயர் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் என் புனை பெயரான அபுல் காசிம் என்பதை போல வைக்காதீர்கள். மேலும் யார் என்னை கனவில் பார்த்தாரோ அவர் என்னையே தான் பார்த்தார். எனவே நிச்சயமாக சைத்தான் என் தோற்றத்தில் வரமாட்டான். மேலும் யார் என் மீது வேண்டுமென்றே பொய் சொல்வாரோ அவர் தன் தங்கமிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். டோக்கன் நம்பர் 13. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார் மீது நரகம் ஹராம்? அல்லாஹ்வின் திருப்தியை நாடி யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவாரோ அவரை நரகத்தின் மீது நிச்சயமாக அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். ஒருவரை மட்டும் விசாரித்து தீர்ப்பு வழங்கலாமா? 2 நபர்கள் உங்களிடம் வழக்கு தொடர்ந்தால் 2ஆம் அவர் பேச்சை கேட்கும் வரை முதலாம் நபருக்கு தீர்ப்பு வழங்காதீர்கள். அப்போதுதான் எவ்வாறு நீங்கள் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று அறிவீர்கள். எவைகளை நம்புவது கட்டாயம்? ஈமான் என்பது 1 அல்லாஹ்வையும், 2 அவனுடைய மலக்குமார்களையும், 3 அவனுடைய வேதங்களையும், 4 அவனுடைய ரசூல்மார்களையும், 5 அவன் மறுமையில் எழுப்பப்படுவதை நீ நம்புவதாகும். கணவரிடம் எடுப்பது திருடாகுமா? உனக்கும் உனது குழந்தைகளுக்கும் போதுமான பணத்தை அவருடைய பொருளில் இருந்து நியாயமான முறையில் எடுத்துக்கொள் என்று கஞ்சரான அபு சுஃபியானுடைய மனைவியும் உத்பாவின் மகளுமான ஹிந்தாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வள்ளலுக்கும் கஞ்சனுக்கும் மறுமையிலே என்ன? கொடைவள்ளன் அல்லாஹ்விற்கும் நெருக்கமானவன், மக்களுக்கும் நெருக்கமானவன், மேலும் சொர்க்கத்திற்கும் நெருக்கமானவன், நரகத்திற்கு தூரமானவன். கஞ்சன் அல்லாஹ்விற்கும் தூரமானவன், மக்களுக்கும் தூரமானவன், சொர்க்கத்திற்கும் தூரமானவன், நரகத்திற்கு நெருக்கமானவன். கொடைவள்ளலான மடையன் கஞ்சனான வணக்கசாலியை விட அல்லாஹ்விற்கு மிக பிரியமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். டோக்கன் நம்பர் 14. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பூனைக்கு உணவு வைக்காமல் அதை அவிழ்த்து மேய விடாமல் கட்டி வைத்திருக்கும் அந்த பெண் நரகத்துக்குள் நுழைவார். ஈமானின் கிளைகள் எத்தனை? ஈமானின் கிளைகள் 60க்கும் மேற்பட்ட கிளைகள் ஆகும். அதில் வெட்கம் ஈமானின் ஒரு கிளை ஆகும். அமல்களின் பலன் எதனால் வரும்? அமல்களின் பலன் எதனால் வரும்? நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்ததாகும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எண்ணப்படியே கிடைக்கும். யாருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ் ரசூலுக்காக இருக்குமோ அது அல்லாஹ் ரசூலுக்காக இருக்கும். யாருடைய ஹிஜ்ரத் துன்யாவுக்காக இருக்குமோ அவர் அந்த துன்யாவை அடைந்து கொள்வார். யாருடைய ஹிஜ்ரத் ஒரு பெண்ணுக்காக இருக்குமோ அவர் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வார். எனவே நீங்க எதற்காக ஹிஜ்ரத் செய்தீர்களோ அதற்கே ஆகும். அறிவை தரும் 7 விஷயங்கள் எவை? அறிவை தரும் 7 விஷயங்களை விட்டு தவித்துக் கொள்ளுங்கள். 1வது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, 2வது சூனியம் செய்வது, 3வது ஹலாலான விஷயங்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்புக்குரிய காரியம் எது? ஹலாலான விஷயங்களில் அல்லாஹ்விற்கு மிக கோபமான விஷயம் தலாக் செய்வதாகும். டோக்கன் நம்பர் 15.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணவரிடம் ஏற்பது திருடாகுமா? உனக்கும் உனது குழந்தைகளுக்கும் போதுமான பணத்தை அவருடைய பொருளில் இருந்து நியாயமான முறையில் எடுத்துக்கொள் என்று கஞ்சரான அபூ சுஃபியானுடைய மனைவி உத்பாவின் மகளுமான ஹிந்தாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். முஸ்லிம்களை ஏசலாமா? முஸ்லிம்களை திட்டுவது பெரும்பாவம், அவர்களை கொல்லுவது குஃப்ராகும். வீட்டை விட்டும் பெண்கள் எப்போது வெளியேறலாம்? பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வர அல்லாஹ் உங்களுடைய அவசியமான தேவை இருந்தால் மட்டும் அனுமதிக்கின்றார். அன்பளிப்பை திரும்ப பெறலாமா? அன்பளிப்புகளை திரும்ப கேட்பாங்க. வாந்தி எடுத்த பின்பு அந்த வாந்தியின் பக்கமே மீண்டும் நாயை கொள்வர். கியாமத்தினாலே அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள் யார், தூரமானவர்கள் யார்? கியாமத் நாளில் மக்களில் அல்லாஹ்விற்கு மிக பிரியமானவனும் அவனுக்கு மிக நெருக்கமானவனும் நீதி உள்ள தலைவன் ஆவான். கியாமத் நாளில் மக்களில் அல்லாஹ்விற்கு மிக கோபமானவனும் இன்னும் அவனுக்கு மிகவும் தூரமானவனும் அநீதி செய்யும் தலைவன் ஆவான். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். டோக்கன் நம்பர் 16. பட்டாளம் என்று எதை சொல்லலாம்? ஆன்மாக்கள் பலமான படைகள். அதை யார் புரிந்திருக்கிறார்களோ அவர் ஒற்றுமையாக இருப்பார்கள். அவைகளை யார் புரியவில்லையோ அவர் முரண்டுபட்டு இருப்பார்கள். மார்க்கம் கடினமானதா, இலகுவானதா? இந்த மார்க்கம் லேசானது. யாரும் அதனை கடினமாக்க மாட்டார்கள். அது மிகைத்தே தவிர நம்மீது அல்லாஹ் தடுத்த விஷயங்கள் யாவை? நம்மீது அல்லாஹ் தடுத்த விஷயங்கள் யாவை? குழந்தைகளிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், மேலும் நீளமாக நடந்து கொள்ளுங்கள். நன்மை எது, தீமை எது? நன்மை என்பது நற்குணமாக இருக்கும். தீமை என்பது உன் மனதில் உறுத்தலாகவும் எதை நீ மக்கள் அணைவதை நீ வெறுப்பாயே அதுவே தீமையாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பொறாமையின் குணம் என்ன? பொறாமை கொள்வதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஏனென்றால் நெருப்பு விறகை தின்பதை போன்று பொறாமை நன்மை தின்றுவிடும். அல்லாஹ்வின் பாதையில் போரிட்ட அந்தஸ்து யாருக்கு கிடைக்கும்? விதவைகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் முயற்சி செய்பவர்கள், அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்தவர் அல்லது இரவில் நின்று வணங்கி பகலில் நோன்பு நோற்பவர்களை போன்றவர்கள். மூமின்கள் எதை போன்றவர்கள்? ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கட்டிடத்தை போன்றவர். அது ஒரு பகுதி மற்ற பகுதியை பலப்படுத்துவதை போல. நம்மீது அல்லாஹ் தடுத்த விஷயங்கள் யாவை? நம்மீது அல்லாஹ் 6 விஷயங்களை ஹராமாக்கி விட்டான். 1. பெற்றோர்களை துன்புறுத்துவது. 2. பெண் பிள்ளைகளை உயிருடன் குறைப்பது. 3. பிறர் உண்மையை தடுத்துக் கொள்வது. உங்களுக்கு உரிமை இல்லாத ஒன்றை கேட்டு வற்புறுத்துவது. 4. யாரோ சொன்னான் இப்படி சொல்லப்பட்டது என்று பேசி திரிவது. 5. அதிகமாக யாசிப்பது. 6. பொருட்களை வீணாக்குவது. ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமின் மீது உள்ள கடமைகள் எத்தனை? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்குரிய கடமைகள் 6. 1. அவனை நீ சந்தித்தால் அவனுக்கு சலாம் சொல். 2. அவன் உன்னை அழைத்தால் அதற்கு பதிலளி. 3. அவன் உன்னிடத்தில் நலவை தேடினால் அவனுக்கு நலவை செய். 4. அவன் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதற்கு பதிலாக நீ யர்ஹமுக்கல்லாஹ் என்று நீ சொல். 5. அவன் நோயுற்றால் அவனை நலம் விசாரி. 6. அவன் இறந்து விட்டால் அவனுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் சலாம். ரோக்கன் நம்பர் 18. வெட்கம் எதனுடைய கிளை? வெட்கம் ஈமானின் ஒரு கிளையாகும். அல்லாஹ் யாரிடம் பேச மாட்டான்? கியாமத் நாளில் அல்லாஹ் 3 நபர்களிடம் பேசவும் மாட்டான். அவர்களின் பக்கம் பார்க்கவும் மாட்டான். அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். கடுமையான வேதனைகள் உண்டு. 1வது விபச்சாரம் செய்யும் முதியவன். 2வது விபச்சாரம் செய்யும் முதியவன். 2வது பெருமை அடிக்கும் ஏழை. 3வது பொறாமையின் குணம் என்ன? பொறாமை கொள்வதை விட்டு உங்களுக்கு நான் எச்சரிக்கின்றேன். நெருப்பு விறகை தின்பதை போல பொறாமை நன்மைகளை தின்றுவிடும். அமல்களின் பலன் எதனால் வரும்? அமல்களின் பலன் எதனால் வரும்? நிச்சயமாக செயல்களை நிறுத்தும் எண்ணங்களை பொறுத்ததாகும். ஒவ்வொரு மனிதனும் அவர் எண்ணப்படியே கிடைக்கும். யாருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ் ரசூலுக்காக இருக்குமோ அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ் ரசூலுக்காக இருக்கும். யாருடைய ஹிஜ்ரத் ஒரு துன்யாவின் பக்கம் இருக்குமோ அவருடைய ஹிஜ்ரத் துன்யாவின் பக்கம் இருக்கும். யாருடைய ஹிஜ்ரத் ஒரு பெண்ணின் பக்கம் இருக்குமோ அவர் திருமணம் செய்து கொள்வார். பெரியவர்களின் எல்லா கட்டளைகளுக்கும் கட்டுப்பட வேண்டாம். ரோக்கன் நம்பர் 19. அஸ்ஸலாமு அலைக்கும். யாரை பற்றி யாரிடம் கியாமத் நாளில் விசாரிக்கப்படும்? நீங்கள் அனைவருமே ஒரு கண்காணிக்கும் பொறுப்பாளரே. ஒவ்வொரு பொறுப்பாளரும் அவர் கீழுள்ளவரை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவார். தலைவர் மக்களின் பொறுப்பாளர், அவர் அதை பற்றி விசாரிக்கப்படுவார். ஒரு சாதாரண மனிதன் அவன் குடும்பத்திற்கு பொறுப்பாளன், அவன் அதை பற்றி விசாரிக்கப்படுவான். ஒரு பெண் கணவனுடைய வீட்டிற்கு பொறுப்பாளன், அவள் அதை பற்றி விசாரிக்கப்படுவார். ஒரு பணியாளர் எஜமானின் பொருள்களுக்கு பொறுப்பாளன், அவன் அதை பற்றி அல்லாஹ்விடம் மறுமையில் விசாரிக்கப்படுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை ஏன் சுருக்கினார்கள்? நான் தொழுகையில் இன்று அதிலே நீளமாக்க விரும்பினேன். ஆனால் குழந்தை அழும் சத்தத்தை கேட்கிறேன். அதனால் அந்த தாய்க்கு சிரமமாக்குவதை வெறுத்து தொழுகையை சுருக்கினேன். நம்மீது அல்லாஹ் தடுத்த விஷயங்கள் யாவை? நிச்சயமாக அல்லாஹ் தாலா உங்கள் மீது 6 விஷயங்களை ஹராமாக்கிவிட்டான். 1 பெற்றோர்களை துன்புறுத்துதல். 2வது பெண் பிள்ளைகளை உயிருடன் புதைத்தல். 3வது பிறர் உரிமை தடுத்துக் கொள்வது. உங்கள் உரிமை இல்லாத ஒன்றை கேட்டு வற்புறுத்துவது. 4வது யாரோ சொன்னான் இப்படி சொல்லப்பட்டது என்று பேசி திருவது. 5வது அதிக யாசிப்பது. 6வது பொருள்களை வீணாக்குவது. மரணித்த பின்பும் மனிதனை தொடரும் அமல் எது? ஆதமுடைய மகன் இறந்து விட்டால் அவனுடைய செயல்கள் அமல்கள் அவனை விட்டு விடுகின்றன. 3 அமல்களை தவிர. 1 தொடர்படியான தர்மம். 2வது பயனுள்ள கல்வி. 3வது அவருக்கு துவா செய்து கொண்டிருக்கும் சாலிகான பிள்ளை. அறிவைத் தரும் 7 விஷயங்கள் எவை? அழிவு தரும் 7 விஷயங்களை விட்டு தவிர்த்துக் கொள்ளுங்கள். 1 அல்லாஹ்வை இணை வைத்தல். 2வது சூனியம் செய்வது. 3வது நியாயமின்றி ஒருவரை கொலை செய்வது. 4வது ரோக்கன் நம்பர் 20. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஹ்சான் என்றால் என்ன? இஹ்சான் நன்மை என்பது அல்லாஹ்வை நீ பார்ப்பது போன்று அவனை நீ வணங்குவதாகும்.
அவனை நீ பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்க்கிறான். ஈமானின் கிளைகள் எத்தனை? ஈமானில் 60க்கும் மேற்பட்ட கிளைகள் உள்ளது. அதில் ஒரு வெட்கம் ஒரு கிளையாகும். அல்லாஹ் யாரிடம் பேச மாட்டான்? 3 நபர்கள் கியாமத் நாளில் அல்லாஹ் அவர்களுடன் பேசவும் மாட்டான், அவர்கள் இருக்கும் பக்கம் பார்க்கவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தமுமாக்க மாட்டான். அவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு. 1 விபச்சாரம் செய்யும் முதியவர், 2 பொய் பேசும் மன்னன், 3 பெருமை அடிக்கும் ஏழை. அல்லாஹ்வின் பாதையில் போரிட்ட அந்தஸ்து யாருக்கு கிடைக்கும்? விதவைகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் முயற்சி செய்பவர், அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்யக்கூடிய அல்லது இரவில் வணங்கி பகலில் நோன்பு நோற்பவர்களை போன்றவர்களாகும். வள்ளலுக்கும் பஞ்சனுக்கும் மறுபை நிலை என்ன? கொடை வள்ளல் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர், மக்களுக்கு நெருக்கமானவர், சொர்க்கத்திற்கு நெருக்கமானவர், நரகத்திற்கு தூரமானவர். கஞ்சன் சொர்க்கத்திற்கு தூரமானவன், மக்களுக்கு தூரமானவன், அல்லாஹ்விற்கு தூரமானவன், நரகத்திற்கு நெருக்கமானவன். கொடை வள்ளலான மடையன் கஞ்சனான வணக்கச்சாலியை விட அல்லாஹ்விற்கு மிக பிரியமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டோக்கன் நம்பர் 21. 21. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இஸ்லாம் எதனால் கட்டப்பட்டுள்ளது? இஸ்லாம் 5 விஷயங்கள் மீது அமைக்கப்பட்டுள்ளது. 1 லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்வது கலிமா. 2 தொழுகையை நிலைநாட்டுவது. 3 ஜகாத் கொடுப்பது. 4 ஹஜ் செய்வது. 5 நோன்பு நோற்பது. மரணிப்பவர்கள் மீது ஒப்பாரி வைப்பது கூடுமா? நிச்சயமாக உயிர் உள்ளவர்களின் ஒப்பாரி எழுகையால் இறந்தவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். நம்மீது அல்லாஹ் தடுத்த விஷயங்கள் யாவை? நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்கள் மீது 6 விஷயங்களை ஹராமாக்கி விட்டான். 1 தாய்மார்களை துன்புறுத்துவது. 2 பெண் பிள்ளைகளை உயிருடன் புதைப்பது. 3 பிறர் உரிமையை தடுத்துக் கொள்வது. உங்களுக்கு உரிமை இல்லாத ஒன்றை கேட்டு வற்புறுத்துவது. 4 யாரோ சொன்னான் இப்படி சொல்லப்பட்டதென்று பேசி திரிவது. 5 அதிகமாக யாசிப்பது. 6 பொருள்களை வீணாக்குவது. பெரும்பாவங்கள் யாவை? அறிந்து கொள்ளுங்கள், மிக பெரும் பாவத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? 1 அல்லாஹ்விற்கு இணை வைத்தல். 2 பெற்றோர்களை துன்புறுத்துதல். 3 பொய் சாட்சி சொல்லுதல். உண்மையும் பொய்யும் என்ன செய்யும்? உண்மையை பற்றி பிடிங்கள், ஏனென்றால் உண்மை நன்மையின் பக்கம் வழிகாட்டும், நன்மை சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும். ஒரு மனிதன் உண்மையை பேசி அதை பலமாக பற்றியிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்விடத்தில் அவன் சித்திக் உண்மையாளன் என்று எழுதப்படுவான். பொய்யை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன், ஏனெனில் பொய் தீமையின் பக்கம் வழிகாட்டும், தீமை நரகத்தின் பக்கம் வழிகாட்டும். ஒரு மனிதன் பொய்யானாகவும் பொய்யை பலப்படுத்தியவனாகவும் இருக்கும் காலமெல்லாம் அவன் அல்லாஹ்விடம் பொய்யன் என்ற பட்டியலில் எழுதப்படுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். டோக்கன் நம்பர் 22. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பளிப்பை திரும்ப பெறலாமா? அன்பளிப்புகளை திரும்ப கேட்பவன் வாந்தி எடுத்த பின்பும் அந்த வாந்தியின் பக்கமே மீளும் நாயை போன்றவன். பதவியை விரும்பலாமா?
யார் நம்மிடம் பதவியை விரும்பி கேட்கின்றாரோ நிச்சயமாக நாம் நம்முடைய காரியங்களில் அதிகாரியாக ஆக்க மாட்டோம். நயவஞ்சகத்தை காட்டும் விஷயங்கள் யாவை? யாரிடம் 4 விஷயங்கள் இருக்குமோ அவர் சுத்தமான முனாஃபிக் நயவஞ்சகராக ஆகிவிடுவார். மேலும் இந்த 4இல் ஒரு குணம் இருக்குமோ அவர் அதை விடுகின்றவரை நயவஞ்சகத்தில் ஒரு தன்மையில் இருக்கிறார். 1 பேசினால் போய் பேசுவான். 2 ஒப்பந்தம் செய்தால் ஏமாற்றுவான். 3 வாக்களித்தால் மாறு செய்வான். 4 தர்க்கம் செய்தால் அருவருப்பாக பேசுவான். அல்லாஹ் யாரிடம் பேச மாட்டான்? அல்லாஹ் யாரிடம் பேச மாட்டான்? வெட்கம் எதனை தரும்? வெட்கம் ஈமானின் ஒரு கிளையாகும். வெட்கம் எதனை தரும்? வெட்கம் நன்மையை தவிர வேற எதையும் தராது. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். டோக்கன் நம்பர் 23. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒருவரை மட்டும் விசாரித்து தீர்ப்பு வழங்கலாமா? 2 நபர்கள் உங்களிடம் வழக்கு தொடர்ந்தால் அதில் 2ஆம் நபர் பேச்சை கேட்கும் வரை முதல் நபருக்கு தீர்ப்பு வழங்காதீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் எவ்வாறு தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று அறிவீர்கள். அறிவை தரும் 7 விஷயங்கள் எவை? அழிவை தரும் 7 விஷயங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். 1 அல்லாஹ்விற்கு இணை வைப்பது. 2 சூனியம் செய்வது. 3 நியாயமின்றி ஒருவரை கொலை செய்வது. 4 வட்டியை சாப்பிடுவது. 5 அனாதைகளின் சொத்தை உண்பது. 6 போர்க்களத்தில் புறமுதுகு காட்டி ஓடுவது. 7 அப்பாவி பத்தினி பெண்களை அவதூறு கூறுவது. வல்லனுக்கும் கஞ்சனுக்கும் மரபு நிலை என்ன? கொடை வல்லால் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவன், மக்களுக்கும் நெருக்கமானவன், மேலும் சொர்க்கத்திற்கும் நெருக்கமானவன், நரகத்திற்கு தூரமானவன். கஞ்சன் அல்லாஹ்விற்கும் தூரமானவன், மக்களுக்கும் தூரமானவன், சொர்க்கத்திற்கும் தூரமானவன், நரகத்திற்கு நெருக்கமானவன். கொடை வல்லலான மடையன் கஞ்சனான வணக்கசாலியை விட அல்லாஹ்விற்கு மிக பிரியமானவன். மார்க்கம் என்பது என்ன? மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதை கேட்ட சஹாபாக்கள் யாருக்காக யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ்விற்காக, அவனுடைய வேதங்களுக்காக, அவனுடைய ரசூல்மார்களுக்காக, முஸ்லிமான தலைவர்களுக்காக மற்றும் அனைத்து மக்களுக்காகவும் என்று கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பாதையில் போரிட்ட அந்தஸ்து யாருக்கு கிடைக்கும்? விதவைகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் முயற்சி செய்பவர், அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்யக்கூடிய அல்லது இரவில் நின்று வணங்கி பகலில் நோன்பு நோற்றவர்களை போன்றவர்கள் ஆவர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டோக்கன் நம்பர் 24. தம்பி கொஞ்சம் பேசாதீங்கப்பா. அமைதியா இருங்க. ரொம்ப பேசிட்டு இல்லையா? பேசி இருந்தா எப்படி மார்க் போட முடியும்? எப்படி கரெக்டா சொல்றான்னு கேட்க முடியும்? பேசுறால ஃபெயில் பண்ணி விட்டுறாங்க. ஆமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரணித்த பின்பும் மனிதனை தொடரும் அமல் எது? ஆதமுடைய மகன் இறந்து விட்டால் அவனுடைய செயல்கள் அமல்கள் அவனை விட்டு நின்று விடுகின்றன. 3 அமல்களை தவிர. 1 தொடர்பணியான தர்மம். 2 பயனுள்ள கல்வி. 3 அவருக்கு துஆ செய்து கொண்டிருக்கும் சாலிஹான பிள்ளை. மரணித்தவரின் மீது ஒப்பாரி வைப்பது கூடுமா? நிச்சயமாக உயிர் உள்ளவர்களின் ஒப்பாரியார்களால் இறந்தவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிம் மீது உள்ள கடமைகள் எத்தனை? ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிம் மீது உள்ள கடமை 6. அவை: அவனை நீ சந்தித்தால் அவனுக்கு சலாம் சொல். 2 அவன் உன்னை அழைத்தால் அதற்கு பதிலடி. 3 அவன் உன்னிடம் நலவை தேடினால் அவனிடம் நலவை செய். 4 அவன் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதற்கு பதிலாக யர்ஹமுக்கல்லாஹ் என்று நீ சொல். 5 அவன் நோயுற்றால் அவனிடம் நலன் விசாரி. 6 அவன் இறந்து விட்டால் அவனுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்.
யாரை பற்றி யாரிடம் கியாமத் நாளில் விசாரிக்கப்படும்? நீங்கள் அனைவருமே ஒரு கண்காணிக்கும் பொறுப்பாளர்களே. ஒவ்வொரு பொறுப்பாளரும் அவருக்கு கீழ் உள்ளதை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவார். தலைவர் மக்களின் பொறுப்பாளர், அவர்களை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். சாதாரண மனிதன் அவன் குடும்பத்திற்கு பொறுப்பாளன், குடும்பத்தை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். ஒரு பெண் கணவனுடைய வீட்டிற்கு பொறுப்பானவள், அதை பற்றி அவள் விசாரிக்கப்படுவார். ஒரு பணியாளன் அவனுடைய எஜமானின் பொருள்களுக்கு பொறுப்பானவன், அதை பற்றி அவன் மறுமையில் அல்லாஹுவால் விசாரிக்கப்படுவான். அன்பளிப்பை திரும்ப பெறலாமா? அன்பளிப்பை திரும்ப கேட்பவன் வாந்தி எடுத்த பின்பு வாந்தியின் பக்கமே மேலும் நாயை போன்றவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டோக்கன் நம்பர் 25. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கணவரிடம் எடுப்பது திருடாகுமா? உனக்கு உனது குழந்தைகளுக்கு போதுமான பணத்தை அவளுடைய பொருளிலிருந்து நியாயமான முறையில் எடுத்துக்கொள் என்று கஞ்சரான அபு சுஃபியானுடைய மனைவியும் உத்பாவின் மகனுமான ஹிந்தாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை நாம் வைக்கலாமா? என் பெயரை கொண்டு நீங்களும் பெயர் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எனது புனை பெயர் அபுல் காசிம் என்பதை போல வைக்காதீர்கள். மேலும் யார் என்னை கனவில் பார்த்தாரோ அவர் என்னை பார்த்தார். ஏனெனில் நிச்சயமாக ஷைத்தானின் தோற்றத்தில் வரமாட்டான். என் மீது யார் வேண்டுமென்றே போய் சொல்வாரோ அவர் தனது தங்குமிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும். பதவி மோகம் என்ன செய்யும்? நிச்சயமாக நீங்கள் பதவியின் மீது மோகம் கொள்வீர்கள். ஆனால் அது கியாமத் நாளில் கைசேதமாக ஆகிவிடும். பால் கொடுக்கும் தாய் நல்லவளாகவும் பாலை மறக்கடிக்கும் தாய் கெட்டவளாகவும் ஆவதை போல. ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமின் மீது உள்ள கடமைகள் எத்தனை? ஒரு முஸ்லிம் மீது இன்னொரு முஸ்லிம்குரிய கடமைகள் 6. அவை: 1. அவனை நீ சந்தித்தால் அவனுக்கு சலாம் சொல். 2. உன்னை அவன் அழைத்தால் அதற்கு பதிலடி. 3. அவன் உன்னிடம் நனவை தேடினால் அவனுக்கு நனவை செய். 4. அவன் தும்பி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதற்கு பதிலாக இரஹமுகல்லாஹ் என்று நீ சொல். 5. அவன் நோயுற்றால் அவனிடம் நலம் விசாரி. 6. அவன் இறந்துவிட்டால் அவனுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து செல். யாரை பற்றி யாரிடம் கியாமத் நாளில் விசாரிக்கப்படும்? நீங்கள் அனைவருமே ஒரு கண்காணிக்கும் பொறுப்பாளர்களே. ஒவ்வொரு பொறுப்பாளரும் அவருக்கு கீழ் உள்ளவை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவார். தலைவர் மக்களின் பொறுப்பாளர், அவர்களை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். சாதாரண மனிதன் அவனுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளர், குடும்பத்தை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். ஒரு பெண் கணவனுடைய வீட்டிற்கு பொறுப்பானவள், அவள் அதை பற்றி விசாரிக்கப்படுவார். ஒரு பணியாளன் அவனுடைய எஜமானின் பொருள்களுக்கு பொறுப்பானவள், அவனுடைய எஜமானனின் பொருள்களுக்கு பொறுப்பானவன், அவன் அதை பற்றி அவன் மறுமையில் அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. டோக்கன் நம்பர் 26. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹராமான குடிபானம் எது? போதையை தரும் ஒவ்வொரு குடிபானமும் அது ஹராமாகும். ஒரு பெண் பூனையால் நரகத்திற்கு போனது ஏன்? பூனைக்கு உணவு அளிக்காமலும் அதை அவிழ்த்து விட்டு மேய விடாமலும் கட்டி வைத்திருந்த பெண் நரகத்தில் நுழைந்தார். மார்க்கம் என்பது என்ன? மார்க்கம் என்பது பிறர் நலன் நாடுவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதை கேட்ட சஹாபாக்கள் யாருக்காக யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ்விற்காக, அவனுடைய வேதங்களுக்காக, அவனுடைய ரசூல்மார்களுக்காக, முஸ்லிமான தலைவர்களுக்காக, மேலும் அனைத்து மக்களுக்காகவும் என்று கூறினார்கள். கணவரிடம் எடுப்பது திருடாகுமா? உனக்கும் உனது குழந்தைகளுக்கும் போதுமான பணத்தை அவருடைய பொருட்களில் இருந்து நியாயமான முறையில் எடுத்துக்கொள் என்று கஞ்சரான அபு சுஃபானுடைய மனைவியையும் உத்பாவின் மகளுமான ஹிந்தாவுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் நம்மை யாரிடம் ஒப்பிட வேண்டும்?
உங்களை விட கீழ்நிலை இருப்பவர்களை நீங்கள் பாருங்கள், உங்களை விட மேல்நிலை இருப்பவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். அது அல்லாஹ் உங்கள் மீது செய்திருக்கக்கூடிய நியாமத்துகளை நீங்கள் அற்பமாக கருதாமல் இருக்க மிக தகுதியாகும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். டோக்கன் நம்பர் 27. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நம் மீது அல்லாஹ் தடுத்த விஷயங்கள் யாவை? நிச்சயமாக நம் மீது அல்லாஹ் 6 விஷயங்களை ஹராமாக்கி விட்டான். 1. தாய்மார்களை துன்புறுத்துவது. 2. பெண் பிள்ளைகளை உயிருடன் புதைப்பது. 3. பிறர் உரிமையை தடுத்துக் கொள்வது. நமக்கு உரிமை இல்லாத ஒன்றை கேட்டு வற்புறுத்துவது. 4. வட்டியை சாப்பிடுவது. 5. அனாதைகளின் சொத்தை உண்பது. 6. அதிகமாக யாசிப்பது. 7. பொருட்களை வீணாக்குவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை நாம் வைக்கலாமா? எனது பெயரை கொண்டு நீங்களும் பெயர் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எனது புனை பெயர் அபுல் காசிம் என்று வைக்காதீர்கள். மேலும் யார் என்னை கனவில் பார்த்தாரோ அவர் என்னையே பார்த்தார். நிச்சயமாக ஷைத்தான் எனது ரூபத்தில் வரமாட்டான். மேலும் யார் என் மீது பொய் சொன்னாரோ அவர் தனது தங்கும் இடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும். அல்லாஹ் யாரிடம் பேச மாட்டான்? 3 நபர்கள். கியாமத் நாளில் அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான், அவர்களின் பக்கம் பார்க்கவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். 1. விபச்சாரம் செய்யும் முதியவன். 2. பொய் பேசும் மன்னன். 3. பெருமை அடிக்கும் ஏழை. அன்பளிப்பை திரும்ப பெறலாமா? அன்பளிப்புகளை திரும்ப கேட்பவன் வாந்தி எடுத்த பின்பு அந்த வாந்தியின் பக்கமே மீளும் நாயை போன்றவன். நம் மீது அல்லாஹ் தடுத்த விஷயங்கள் யாவை? நம் மீது அல்லாஹ் தடுத்த விஷயங்கள் யாவை? மார்க்கம் கடினமானதா இலகுவானதா? நிச்சயமாக இந்த மார்க்கம் லேசானது. அதை யாரும் கடினமாக்க மாட்டார்கள். அது அவரை மிகைத்தே தவிர. நடுநிலையாக இருங்கள், இறைவனை நெருங்குங்கள், நற்செய்தி கூறுங்கள். காலையிலும் மாலையிலும் இரவின் ஒரு பகுதியிலும் அவனிடம் உதவி தேடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. டோக்கன் நம்பர் 28. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெரியவர்களின் எல்லா கட்டளைகளுக்கும் கட்டுப்பட வேண்டுமா? பாவத்தை கொண்டு ஏவப்படாதவரை கட்டுப்படுதலும் செவிசாய்தலும் கடமை. பாவத்தை செய்யும்படி ஏவப்பட்டால் அங்கே யாருக்கும் கட்டுப்படுதலும் இல்லை, செவிசாய்தலும் இல்லை. மார்க்கம் என்பது என்ன? மார்க்கம் என்பது பிறர் நலன் நாடுவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு சஹாபாக்கள் யாருக்காக என்று கேட்டார்கள். அதற்கு யாருக்காக யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்விற்காக, அவருடைய வேதங்களுக்காக, அவருடைய ரசூல்மார்களுக்காக, முஸ்லிமான தலைவர்களுக்காக மற்றும் அனைத்து மக்களுக்காக என்று கூறினார்கள். வெட்கம் எதனை தரும்? நிச்சயமாக வெட்கம் நன்மை தவிர வேற எதையும் தராது. கணவரிடம் எடுப்பது திருடாகுமா? உனக்கும் உனது குழந்தைக்கும் போதுமான பணத்தை அவருடைய பொருட்களில் இருந்து நியாயமான முறையில் எடுத்துக்கொள் என்று கஞ்சரான அபூ சுஃபியானுடைய மனைவியும் உத்பாவின் மகளுமான ஹிந்தாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமின் மீது உள்ள கடமைகள் எத்தனை? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம்க்குரிய கடமைகள் 6. அவை: 1. அவனை நீ பார்த்தால் சலாம் சொல். 2. அவன் உன்னை அழைத்தால் அதற்கு பதிலளி. 3. அவன் உன்னிடம் நலவை தேடினால் அவனுக்கு நலவை செய். 4. அவன் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினால் அதற்கு நீ பதிலாக இர்ஹமுக்கல்லாஹ் என்று கூறு. 5. அவன் நோயற்றால் அவனை சந்தி. 6. அவன் இறந்து விட்டால் அவன் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பளிப்பின் பலன் என்ன? அன்பளிப்புகளை வழங்கிக் கொள்ளுங்கள், அன்பாக இருப்பீர்கள். கெட்ட உணவு எது? கெட்ட உணவு என்பது செல்வந்தர்கள் மட்டும் அழைக்கப்பட்ட ஏழைகள் விடப்பட்ட வலிமா உணவாகும். வலிமா அழைப்பு நிராகரிப்பவர் அல்லாஹ் ரசூல் மார் செய்தவராகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை நாம் வைக்கலாம். என் பெயரை கொண்டு நீங்களும் பெயர் வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் எனது புனை பெயர் அபுல் காசிம் என்பதை போல வைக்காதீர்கள். மேலும் யார் என்னை கனவில் பார்த்தாரோ அவர் என்னையே பார்த்தார். ஏனெனில் நிச்சயமாக சைத்தான் என் தோட்டத்தில் வரமாட்டான். என் மீது யார் வேண்டும் என்று பொய் சொல்லுவானோ அவனது தனது தங்கும் இடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும். யாரை பற்றி யாரிடம் கியாமத் நாளில் விசாரிக்கப்படும்? 3 நபர்கள் கியாமத் நாளில் அவர்களிடம் அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களின் பக்கம் பார்க்கவும் மாட்டான். யாரை பற்றி யாரிடம் கியாமத் நாளில் விசாரிக்கப்படும்? நீங்கள் அனைவரும் ஒரு கண்காணிக்கும் பொறுப்பாளர்களே. ஒவ்வொரு பொறுப்பாளரும் அவருக்கு கீழ் உள்ளவை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவார். தலைவர் மக்களின் பொறுப்பாளர், அவர்களை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். சாதாரண மனிதன் அவருடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளன், குடும்பத்தை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். ஒரு பெண் கணவருடைய வீட்டிற்கு பொறுப்பானவள், அவள் அதை பற்றி விசாரிக்கப்படுவார். ஒரு பணியாளன் அவருடைய எஜமான் பொருட்களுக்கு பொறுப்பாளன், அதை பற்றி அவன் மறுமையில் அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவான். வள்ளலுக்கும் கஞ்சனுக்கும் மறுமை நிலை என்ன? கொடை வள்ளல் அல்லாவிற்கும் நெருக்கமானவர், மக்களுக்கும் நெருக்கமானவன், மேலும் சொர்க்கத்திற்கு நெருக்கமானவன், நரகத்திற்கு தூரமானவன். கஞ்சன் அல்லாவிற்கு தூரமானவன், மக்களுக்கும் தூரமானவன், சொர்க்கத்திற்கு தூரமானவன், நரகத்திற்கு நெருக்கமானவன். கொடை வள்ளலான மடையன் கஞ்சரான மணக்கசாலை விட அல்லாவிற்கு மிக பிரியமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். டோக்கன் நம்பர் 30. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு பெண் பூனையால் நரகத்திற்கு போனது ஏன்? பூனைக்கு உணவு கொடுக்காமலோ அதை அவித்து விட்டு மேலே விடாமலோ கட்டி வைக்கிற பெண் நரகத்தில் நுழைந்தாள். மார்க்கம் என்பது என்ன? மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள். அதை கேட்ட சகாபாக்கள் யாருக்காக ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுக்காக, அவனுடைய வேதங்களுக்காக, அவனுடைய ரசூல்மார்களுக்காக, முஸ்லிமான தலைவர்களுக்காக, மற்ற இருக்கும் மக்களுக்காக. அல்லாஹ் யாரிடம் பேச மாட்டான்? 3 நபர்களிடம் கியாமத் நாளில் அல்லாஹ் பேச மாட்டான், அவர்கள் பக்கம் பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். மேலும் அவர்களுக்கு கடினமான வேதனை உண்டு. 1 விபச்சாரம் செய்யும் முதியவர், 2 பொய் பேசும் மன்னன், 3 பெருமை அடிக்கும் ஏழை. ஈமானின் கிளைகள் எத்தனை? ஈமானின் 60க்கும் மேற்பட்ட கிளைகள் உள்ளது. அதில் வெட்கம் ஒரு கிளையாக உள்ளது. மூமின்கள் எதை கொண்டவர்கள்? ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கட்டடத்தை போன்றவர்கள். அதில் ஒரு பகுதி மற்ற பகுதியை பலமாக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். டோக்கன் நம்பர் 31. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை ஏன் சுருக்கினார்கள்? நான் தொழுகையில் நின்று அதிலே நீளமாக்க விரும்புகின்றேன். ஆனால் குழந்தையின் அழும் சத்தத்தை கேட்கின்றேன். அதனால் அதன் தாய்க்கு நான் சிரமம் ஏற்படுத்துவதை வெறுத்து தொழுகையை சுருக்கி விடுகின்றேன். கணவரிடம் எடுப்பது திருடாகுமா? உனக்கும் உனது குழந்தைகளுக்கும் போதுமான பணத்தை அவர்களின் பொருளில் இருந்து நியாயமான முறையில் எடுத்துக்கொள் என்ற அபு சுஃபியானுடைய மனைவியும் உக்தாவின் மகனுமான ஹிந்தாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தாயின் சகோதரனுடைய ஸ்தானம் என்ன? தாயின் சகோதரி தாயின் ஸ்தானத்தில் இருக்கிறாள். உண்மையும் பொய்யும் என்ன செய்யும்? உண்மையை பற்றி பிடியுங்கள், ஏனென்றால் உண்மை நன்மையின் பக்கம் வழிகாட்டும், நன்மை சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும். ஒரு மனிதன் உண்மை பேசி அதை பலமாக பற்றி இருக்கும் காலமெல்லாம் அவன் அல்லாஹ்விடத்தில் சித்திக் உண்மையாளன் என்று எழுதப்படுவான். பொய்யை
கொண்டு இன்னொரு முஸ்லிமின் மீதுள்ள கடமைகள் எத்தனை? ஒரு முஸ்லிமின் மீது இன்னொரு முஸ்லிமுக்குரிய கடமைகள் 6. அவை: அவனை நீ சந்தித்தால் அவனுக்கு சலாம் சொல், உன்னிடம் அவன் அழைத்தால் அதற்கு பதிலளி, அவன் உன்னிடம் நலவை தேடினால் அவனுக்கு நலவை செய், அவன் தும்பி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதற்கு பதிலாக யர்ஹமுக்கல்லாஹ் என்று நீ சொல், அவன் நோயுற்றால் அவனிடம் நலம் விசாரி, அவன் இறந்து விட்டால் அவனுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து செல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டோக்கன் நம்பர் 32. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை நாம் வைக்கலாமா? என் பெயரை கொண்டு நீங்களும் பெயர் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எனது புனை பெயர் அபுல் காசிம் என்பதை போல வைக்காதீர்கள். மேலும் யார் என்னை கனவில் பார்த்தாரோ அவர் என்னையே பார்த்தார். ஏனெனில் நிச்சயமாக ஷைத்தான் என் தோற்றத்தில் வரமாட்டான். மேலும் என் மீது யார் வேண்டுமென்ற பொய் சொல்வானோ அவன் தனது தங்குமிடத்தில் நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை ஏன் சுருக்கினார்கள்? நான் தொழுகையில் நின்று அதிலே நீளமாக்க விரும்புகிறேன். ஆனால் குழந்தையின் அழும் சத்தத்தை கேட்கிறேன். அதனால் அதன் தாய்க்கு நான் சிரமம் ஏற்படுத்துவதை வெறுத்து தொழுகையை சுருக்கி விடுகிறேன். மரணித்தவர் மீது ஒப்பாரி வைப்பது கூடுமா? நிச்சயமாக உயிருள்ளவர்களின் ஒப்பாரி அழுகையால் இறந்தவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். அமல்களின் பலன் எதனால் வரும்? நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்ததாகும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எண்ணப்படியே கிடைக்கும். யாருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ் ரசூலுக்காக இருக்குமோ அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ் ரசூலுக்காக இருக்கும். யாருடைய ஹிஜ்ரத் துன்யாவிற்காக அமையுமோ அதை அவர் அடைந்து கொள்வார். அல்லது அவருடைய ஹிஜ்ரத் ஒரு பெண்ணுக்காக இருந்தால் அவளை அவர் திருமணம் செய்து கொள்வார். எனவே அவருடைய ஹிஜ்ரத் எதற்காக ஹிஜ்ரத் செய்தாரோ அதற்கே ஆகும். வள்ளலுக்கும் கஞ்சனுக்கும் மரபில் நிலை என்ன? கொடைவள்ளல் அல்லாஹ்விற்கும் நெருக்கமானவன், மக்களுக்கும் நெருக்கமானவன், மேலும் ஸ்வர்க்கத்திற்கும் நெருக்கமானவன், நரகத்திற்கு தூரமானவன். கஞ்சன் அல்லாஹ்விற்கும் தூரமானவன், மக்களுக்கும் தூரமானவன், சொர்க்கத்திற்கும் தூரமானவன், நரகத்திற்கு நெருக்கமானவன். கொடைவள்ளலான மடையன் கஞ்சனான வணக்கசரியை விட அல்லாஹ்விற்கு மிக பிரியமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் கொடுப்பாங்க. பெரியவங்களுக்கு டீ வர சாப்பிடுங்க, பிள்ளைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் தருவாங்க சாப்பிடுங்க. யாரும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துருங்க. பெண்களுக்கு மதசாரர்களுக்கு ஏற்பாடு செய்யறதுக்கு உங்களுக்கு போயிட்டு வந்துருங்க. பையன் போய் ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் கொடுப்பாங்க.